லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு, சிவப்பு கிடாரியினால் வரும் சமாதானமும் பேரழிவும் என்கின்ற தலைப்பில் நாம் இன்று சிவப்பு கிடாரியை குறித்து தியானிக்க போகின்றோம். யூதர்கள் இன்று சிவப்பு கிடாரியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த சிவப்பு கிடாரியை பலியிட்டு அதை ஆலயத்துக்கு புறம்பே சுட்டெரித்து அதை சாம்பலாக்கி அந்த சாம்பலிலே ஊற்று தண்ணீரை கலந்து அந்த சாம்பலிலும் ஊற்று தண்ணீர் கலந்த அந்த சாம்பலை ஹெலிகாப்டரில் கொண்டு சென்று தேசம் முழுவதும் தெளித்து தேசத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார்கள். அப்பொழுதுதான் தேசத்தின் பாவம் நிவர்த்தியாகும், தீட்டுகள் அசுத்தங்கள் நீங்கும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அப்படி அவர்கள் விசுவாசிக்க காரணம் என்ன? ஏன் சிவப்பு கிடாரியை பலியிட விரும்புகிறார்கள்? ஏனென்றால் 2000 ஆண்டுகளாக அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாமல் பயத்தோடும் திகிலோடும் அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சொந்த நாட்டிலே அவர்களால் சமாதானமாக வாழ முடியவில்லை. எப்பொழுது போர் வரும், எப்பொழுது குண்டு வந்து விழும், எப்பொழுது மரண ஓலம் கேட்கும் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற இந்த காலங்களில் சமாதானம் வர வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டால் மட்டுமே அவர்களுக்கு சமாதானம் வரும் என்று நம்புகிறார்கள். அவர்கள் நம்புவதற்கு காரணமாய் இருக்கிற வசனம் ஆகாய் 2வது அதிகாரம் 9வது வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். இந்த ஆலயத்தில் இருந்து கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார். இப்போது நாம் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், தூங்க முடியாமல், பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கு சமாதானம் வர வேண்டும் என்றால் தேவ ஆலயத்தை கட்டுவதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். அப்படி தேவாலயம் கட்ட வேண்டும் என்றால் மேசியா வர வேண்டும். மேசியா வந்து தேவாலயத்தை கட்ட வேண்டும். ஆனால் வந்த மேசியாவை அவர்கள் மேசியா இல்லை என்று சொல்லி அடித்து கொன்று விட்டார். அதற்காக அவர்கள் ஒரு மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி மேசியா வருவதற்கு தடையாய் இருப்பது என்ன என்று அவர்கள் யோசிக்கும் பொழுது அவர்களுடைய பாவமும் அவர்களுடைய அக்கிரமும் தடையாய் இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கின்றபடியினால்தான் சிவப்பு கிடாரியை நாம் பலியிட்டால் அந்த பாவம், அந்த அக்கிரமங்கள் நீங்கி, அசுத்தங்கள் நீங்கி, தீட்டுகள் நீங்கி நாம் சுத்திகரிக்கப்படுவோம், நம்முடைய தேசம் சுத்திகரிக்கப்படும், அதனால மேசியா வருவார், ஆலயத்தை சீக்கிரத்தில் கட்டிவிடலாம் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார். ஆலயத்தை கட்டுவதற்கு உரிய எல்லா காரியங்களையும் அவர்கள் ஆயத்தம் செய்து விட்டார்கள். ஆலயத்திற்கு வேண்டிய பொருட்கள் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து விட்டார்கள். ஆசாரியர்களையும் கண்டுபிடித்து அதற்குரிய பயிற்சியை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சிவப்பு கிடாரியை பலியிட்டு அதை சுட்டெரித்து அந்த சாம்பலை ஊற்று தண்ணீரில் கலந்து ஜனத்தின் மீது தெளிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சிவப்பு கிடாரியை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? என்னாகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமானது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். இங்கு கர்த்தர் ஒரு சிவப்பு கிடாரியை கொண்டு வர சொல்கிறார். அது பழுதற்றதும், பழுதற்றது என்றால் ஒரு பாவமும் இல்லாத கிடாரியாக இருக்க வேண்டும், ஒரு குற்றமும் இல்லாத கிடாரியாக இருக்க வேண்டும்.
ஊனம் இல்லாதது என்றால் தேவனுடைய வழிகளின்படியும் பிரமாணங்களின்படியும் கட்டளைகளின்படியும் சீராக நடப்பதை குறிக்கிறது. ஒருவன் தேவனிடத்தில் பிரியமாயிருந்தும் உலகத்திலே பிரியமாயிருந்தும் அவன் இரு வழிகளில் நடக்கும் பொழுது குந்தி குந்தி நடக்கிறவனாக வேதம் குறிப்பிடுகிறது. அப்படி ஒருவன் இரண்டு பக்கம் நடக்கிறவனாய் இருக்கும் பொழுது அவனை குந்தி குந்தி நடக்கிறவன் என்று சொல்லுகிறது. அப்படியானால் சீராய் நடப்பதுதான் ஊனமில்லாத கிடாரி. அப்படி ஒரு குற்றமும் இல்லாமல் தேவனுடைய கட்டளைகள் சத்தியங்கள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து நடந்த சிவப்பு கிடாரி தான் இயேசு கிறிஸ்து. நுகத்தடிக்கு உட்படாதது, இந்த உலகத்தின் உள்ள பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் மெட்டிமைகளுக்கும் எந்த விதமான பாவங்களுக்கும் அடிமையாகாது இருப்பது தான் நுகத்தடிக்கு உட்படாதது. அப்படி நுகத்தடிக்கு உட்படாத சிவப்பு கிடாரி தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து சிவப்பு கிடாரியாக பலியானதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் ஒரு சிவப்பு கிடாரியை கண்டுபிடித்து அதை பலியிட அவர்கள் தயாராக வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சிவப்பு கிடாரியாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம். நித்திய ஆவியினாலே தம்மைதாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மனசாட்சிகளையும் பாவமர சுத்திகரிக்கிற ஒரு பழுதற்ற பலியாக தம்மைதாமே தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தார். அவர் பழுதற்ற குற்றமற்ற ஊனமில்லாத சிவப்பு கிடாரியாக பலியிட ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாவத்தை போக்க, பாவத்தை தீர்க்க, தீட்டுகளை நீக்க ஏன் சிவப்பு கிடாரியை தேவன் தேர்ந்தெடுத்தார்? சிவப்பு கிடாரி என்பது உடல் முழுவதும் சிவப்பு நிறமாக காணப்படும். அதனுடைய எல்லா ரோமங்களும் சிவப்பு நிறமாக காணப்படும். அதில் ஒரு முடி கூட வேறு கலரில் இருக்கவே கூடாது. அப்படி முழுவதும் சிவப்பு நிறமாய் இருப்பது உலகத்தின் பாவங்களை எல்லாம் அந்த சிவப்பு கிடாரி சுமக்கிறது என்பதை அர்த்தப்படுத்தும்படியாக சிவப்பு கிடாரியை தேர்ந்தெடுத்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்ப்போம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவரேறின்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். உங்கள் பாவங்கள் எவ்வளவு சிவப்பு நிறமாக இருந்தாலும், அவைகள் சிவப்பு ஏறி இருந்தாலும், அவைகளை நான் மன்னிக்கும் பொழுது அது வெண்மையாக மாறிவிடும் என்பதை அர்த்தப்படுத்தும்படியாக சிவப்பு கிடாரியை தேவன் நிழலாட்டமாக தேர்ந்தெடுத்தார். உலகத்தின் உள்ள அத்தனை மக்களுடைய பாவங்களை அந்த சிவப்பு கிடாரி சுமக்கிறது. எல்லா தீட்டுகளையும், அசுத்தங்களையும், மரண தீட்டுகளையும் அந்த சிவப்பு கிடாரி சுமக்கிறது. அதை ஆலயத்துக்கு புறம்பே பலியிடும் பொழுது, அதை சுட்டெரிக்கும் பொழுது அது எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து விட்டது. அந்த சாம்பலை ஊற்று தண்ணீரில் கலந்து ஜனங்களின் மீது தெளிக்கும் பொழுது ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர்களுடைய தீட்டுகள் நீக்கப்படும், மரண தீட்டுகள் நீக்கப்படும். அவர்கள் ஆலயத்திற்குள் சென்று தேவனுடைய ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு, தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார்கள் என்று தேவன் சொல்லியிருந்தார். அதனாலதான் தேவன் சிவப்பு கிடாரியை தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு யூதர்கள் கண்டுபிடித்திருக்கிற அந்த சிவப்பு கிடாரியை பூத கண்ணாடியை வைத்து தேடி தேடி பார்க்கிறார்கள்.
அதில் ஏதாவது ஒரு கலர் முடி சேர்ந்திருக்கிறதா என்று அவர்கள் பரிசோதனை செய்து பார்க்கிறார்கள். அப்படி ஏதாவது ஒரு கலரில் ஒரு முடி இருந்தால் கூட அது ஒட்டுமொத்த ஜனங்களின் பாவத்தை சுமக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும். அதை பலியிடுவதே தகுதியற்றதாகிவிடும். அதனாலே அந்த சிவப்பு கிடாரி முழுவதும் சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். அதில் ஒரு முடி கூட வேறு கலர் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிவப்பு கிடாரி இஸ்ரவேலிலே மொத்தம் 9 கிடாரிகள் மட்டுமே இதுவரை பலியிடப்பட்டிருக்கிறது. முதலாவது சிவப்பு கிடாரி மோசேவினால் பலியிடப்பட்டது. அடுத்து இரண்டாவது ஆலயம் கட்ட வருகிற எஸ்ராவினால் இரண்டாவது சிவப்பு கிடாரி பலியிடப்பட்டது. அதன் பிறகு வந்த ஆசாரியர்கள் 7 சிவப்பு கிடாரிகளை பலியிட்டார்கள். இயேசு கிறிஸ்து காலம் வரையிலும் 9 சிவப்பு கிடாரிகள் பலியிடப்பட்டது. தேவன் அந்த இனத்தையே அழித்து விட்டார். ஏன் அழித்து விட்டார்? 10வது சிவப்பு கிடாரியாக பரலோகத்தில் இருந்து வந்த பழுதற்றதும் குற்றமற்றதும் ஊனமற்றதும் எந்த நுகத்தடியும் சுமக்காததுமான சிவப்பு கிடாரியாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பலியான பிறகு அந்த சிவப்பு கிடாரி இனத்தையே கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது யூதர்கள் அதை செயற்கை முறையில் தயாரித்திருக்கிறார்கள். இந்த சிவப்பு கிடாரியும் ஒரு அந்து கிறிஸ்து தான். ஏனென்றால் இயேசு என்கின்ற சிவப்பு கிடாரிக்கு மாற்றாகத்தான் இந்த சிவப்பு கிடாரியை அவர்கள் எடுத்து வந்து வைத்திருக்கிறார். இயேசுவினுடைய பலிக்கு மாற்றாகத்தான் இந்த சிவப்பு கிடாரியினுடைய பலியை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இந்த சிவப்பு கிடாரியை பலியிட்டால் நமக்கு பாவம் மன்னிக்கப்படும், நாம் சுத்திகரிக்கப்படுவோம், நமக்கு சமாதானம் வரும், நம்முடைய ஆலயம் கட்டப்படும், அதில் தேவன் வாசம் செய்வார் என்று அவர்கள் விசுவாசித்து அந்த சிவப்பு கிடாரியை பலியிட ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அந்த சிவப்பு கிடாரியினால் சமாதானம் ஒரு காலமும் வராது. அதனால் உலக யுத்தம் தான் வரும். அந்த சிவப்பு கிடாரியை பலியிடுகிறதுனாலே அவர்கள் ஆலயத்தை கட்ட முயற்சி செய்யும் பொழுது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல நாடுகள் யுத்தத்திற்கு வருவார்கள். அதனாலே யுத்தங்கள் பெரிதாக இருக்கும், அழிவுகள் பெரிதாக இருக்கும். அப்படியும் அவர்கள் ஆலயம் கட்டினால் அதில் தேவன் வாசமாய் இருக்க மாட்டார். அது அந்தி கிறிஸ்துவுக்காக கட்டப்படுகிற ஆலயமாய் இருக்கும். ஏனென்றால் அவன் அந்த இடத்திலே வந்து நானே தேவன் என்று அவன் வீட்டிற்கும்படியாக அங்கே வருவான். அது அவனுக்காக கட்டப்படுகிற ஆலயமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சிவப்பு கிடாரையாக வந்து நமக்காக பலியிடப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தை நம்மீது தெளித்து உலக மக்கள் அத்தனை பேரையும் அவர் பாவங்களை மன்னிக்கும்படியாக பலியிடப்பட்டிருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். தம்முடைய குமாரனையே உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிற சிவப்பு கிடாரியாக இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை பலியிட ஒப்பு கொடுத்தார். இந்த சிவப்பு கிடாரியை எப்படி பலியிடுவார்கள்? அந்த சிவப்பு கிடாரியை பலியிடுகிற ஆசாரியன் எப்படி பரிசுத்தமாய் இருப்பான் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த சிவப்பு கிடாரியை பலியிடுகிற ஆசாரியன் பலியிட போகிற அந்த நாளுக்கு 7 நாட்களுக்கு முன்பாக தன்னை தன் குடும்பத்திலிருந்து பிரித்து சுத்திகரித்து வாழ வேண்டும். அப்படி அவன் சுத்திகரித்து வாழ்வதற்கு தகுதியான இடம் தேவாலயமாயிருக்கிறது. அந்த தேவாலயத்திற்கு அவன் வரும் வழியிலே பூமியின் தரையில நடக்கிறவனாய் இருக்கக்கூடாது. ஏனென்றால் பூமியிலே மரித்து போனவர்களை அடக்கம் செய்திருப்பார்கள். அந்த மரித்து போனவர்களை அடக்கம் செய்திருக்கிற அந்த பூமியின் மேல் ஒருவன் நடக்கும் பொழுது அவன் தீட்டுள்ளவனாய் காணப்படுவான். அதனாலே அவன் ஆலயத்திற்கு வரும் பொழுது
கழுதையின் மேலேயோ எருதின் மேலேயோ ஏறி வர வேண்டும். அப்படி ஏறி வந்து ஆலயத்திலே தங்கி இருக்க வேண்டும். ஆலயத்தை சுற்றியிருக்கிற எல்லா பகுதிகளும் மலையின் கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மனிதனும் புதைக்க முடியாது. அதனால் அது பரிசுத்தமா இருக்கிறபடியினால் ஆலயமும் ஆலயத்துக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையும் பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். அப்படி 7 நாள் தங்கி இருக்கிற அந்த ஆசாரியன் ஒலிவ மலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே அவனை சுத்திகரிப்பார். ஊற்று தண்ணீரினால் அவனை சுத்திகரித்து அங்கே இருந்து அவனை ஆலயத்திற்கு புறம்பே அழைத்து சென்று அங்கே அந்த சிவப்பு கிடாரியை பலியிட ஒப்பு கொடுப்பார். அப்படி அவர்கள் அந்த ஆசாரியனை அழைத்து செல்கிற பொழுது கட்டைகளையும் தீப்பந்தங்களையும் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். ஒருவேளை அந்த ஆசாரியன் பரிசுத்தமாய் இல்லாமல் இருப்பதை அவர்கள் உணர்ந்தால் அதற்காக இன்னொரு மாற்று வேலையும் வைத்திருந்தார்கள். அதாவது நிறை மாத கர்ப்பிணி ஒரு பெண்ணை ஆலயத்திற்கு கொண்டு வந்து அந்த பெண்ணை பிரசவ காலம் வரையும் அவள் பிள்ளை பெற்று 8 வயது அந்த பிள்ளைக்கு ஆகும் வரை அந்த பிள்ளையை ஆலயத்திலேயே வளர்ப்பார்கள். அப்படி ஆலயத்திலேயே வளர்கிற அந்த குழந்தையை ஆலயத்திலிருந்து சீலோவாம் குளத்திற்கு அழைத்து செல்வார்கள். ஒரு எருதின் மீது பலகையை வைத்து அந்த பலகையிலே அந்த குழந்தையை உட்கார வைத்து அந்த குழந்தையை சீலோவாம் குளத்திற்கு அழைத்து சென்று கயிறிலே ஒரு குடுவையிலே கயிறு கட்டி சீலோவாம் குளத்திலே அந்த குடுவையை இறக்கி தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீரை எடுத்து வந்து ஆசாரியனை ஒலிவ மலையிலே வைத்து சுத்திகரிப்பார்கள். இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்து அந்த சிவப்பு கிடாரியை பலியிட வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். இதை இயேசு கிறிஸ்து அப்படியே செய்து முடித்தார். அவர் தான் பலியிட போகிற 7 நாட்களுக்கு முன்பாக எருசலேமில் உள்ள மோரியா மலையில் உள்ள ஆலயத்திற்கு வரும் பொழுது கழுதையின் மேல் ஏறி வந்தார். ஏறி வந்து அவர் தன்னுடைய சீசர்களை விட்டு சற்று விலகி ஒலிவ மலையிலே பெருமூச்சுகள் விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 41வது வசனத்தை பார்ப்போம். அவர்களை விட்டு கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு மணவாட்டியாகிய சீஷர்களை விட்டு கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த பலியிடுவதற்கு முன்பாக தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவர் பிரிய வேண்டும். அப்படி அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து ஆசாரியனாக தன்னை சுத்திகரிக்க வேண்டும். சீலோவாம் தண்ணீரிலே ஊற்று தண்ணீரிலே ஆசாரியன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இவரே ஜீவ ஊற்று தண்ணீராய் இருந்தார். அதனாலே இவருடைய உடம்பின் இரத்தத்தில் இருந்து வேர்வையின் பெருந்துளிகளினாலே தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனத்தை பார்ப்போம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஜீவ ஊற்று தண்ணீராய் தன்னுடைய இரத்தத்தை வேர்வையின் பெருந்துளிகளாக்கி சிவப்பு கிடாரியாகிய தான் பலியிட போவதை ஆசாரியனாக இருந்து அவரே பலியிட ஒப்பு கொடுக்க போவதை உணர்ந்த அவர் தம்மைதானே சுத்திகரித்துக் கொண்டார். சுத்திகரித்து அவர் நேரடியாக ஆலயத்துக்கு புறம்பே எருசலேமுக்கு வெளியே பலியிடுகிற இடத்திற்கு செல்ல வேண்டும். அவரை அங்கே பிடித்தார்கள். பிடித்து அவரை சிலுவையை சுமக்கும்படியாக அடித்து துன்புறுத்தி இழுத்து சென்றார்கள். தகன பலிக்காக பலியிட போகிற கட்டைகளை அவரே சுமந்து சென்றார். அவரை அங்கு பலியிட ஒப்பு கொடுத்தார்கள்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்ப்போம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே ஆலயத்துக்கு எதிரே அந்த சிவப்பு கிடாரி பலியிடப்பட வேண்டும். அந்த சிவப்பு கிடாரியின் தலை ஆலயத்தை பார்த்தபடி இருக்க வேண்டும். அப்படியே இயேசு கிறிஸ்துவாகிய சிவப்பு கிடாரியை ஆலயத்தை பார்க்கும்படியாக அங்கே சிலுவையிலே அறைந்தார்கள். அங்கே அவர் காலையிலிருந்து மாலை வரை வெயிலிலே சுட்டெரிக்கப்பட்டார். அப்படி பலியிடப்பட்ட அந்த சிவப்பு கிடாரியை ஆசாரியன் சுட்டெரிக்க வேண்டும். அந்த சிவப்பு கிடாரியின் உடல் முழுவதும் சாம்பலாகி அந்த சாம்பலை எடுத்து சிலோவாவின் ஊற்று தண்ணீரிலே கலந்து ஜனங்கள் மீது தெளிக்க வேண்டும். மீதி எடுக்கப்பட்ட அந்த சாம்பலை ஒலிவ மலையில் ஒரு பகுதியிலே ஒளித்து வைப்பார்கள். ஆலயத்தின் சுவரிலே ஒரு பகுதியில் ஒளித்து வைப்பார்கள். அடுத்து 3வது பகுதியை ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிற இடத்திலே வைப்பார்கள். எப்பொழுதெல்லாம் தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறார்களோ அப்போதெல்லாம் இந்த சிவப்பு கிடாரியின் சாம்பலை எடுத்து சீலோவான் தண்ணீரை ஊற்றி அதில் கலக்கி ஜனங்கள் மீது தெளிப்பார்கள். இப்படியாக சிவப்பு கிடாரியின் பலி அங்கு செலுத்தப்பட்டு வந்தது. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்து சுட்டரிக்கப்பட்ட தன்னுடைய உடம்பினாலே தன்னுடைய இரத்தத்தினாலே உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் மன்னித்து சமாதானத்தை கொண்டு வந்தார். இப்பொழுது பலியிட போகிற இந்த சிவப்பு கிடாரியின் நிமித்தமாக ஒரு பாவமும் மன்னிக்கப்படாது, ஒரு தீட்டும் நீக்கப்படாது, ஒரு மனிதனும் சுத்திகரிக்கப்படவே முடியாது. அவர்கள் அதை பலியிட்டு அந்த சாம்பலை எடுத்து அதில் சீலோவாம் ஊற்று தண்ணீரை கலந்து தேசத்தின் மீது தெளித்து ஆலயத்தை கட்டுவார்கள். ஆனால் அந்த ஆலயத்திலே தேவன் வாசம் செய்ய மாட்டார். அந்தி கிறிஸ்து தான் வாசம் செய்வார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 10வது சிவப்பு கிடாரியாக ஒரே தரம் எருசலேமிலே பலியிடப்பட்டு நம்ம எல்லாம் சுத்திகரித்து நம்ம எல்லாம் மரணத்திலிருந்து மீட்டு நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, அவருடைய சமாதானத்தையே நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொண்டு வந்திருக்கிறார். அவர் முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் மகிமையா இருக்கும் என்று சொன்னாரே, அந்த ஆலயம் நீங்களும் நானும் தான். இந்த ஆலயத்திலே தேவனாகிய கர்த்தர் வாசம் செய்கிறார். ஆவியான தேவன் வாசம் செய்கிறார். இப்பொழுது சிவப்பு கிடாரியை பலியிட்டு கட்டப்போகிற ஆலயத்திலே அந்தி கிறிஸ்து வாசம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து சிவப்பு கிடாரியாக பலியிடப்பட்டு நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து, உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, தீட்டுகளை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஆலயமாக மாற்றி அவருடைய ஆலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாய் நம்மை ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். அவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்க நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய நற்காரியங்களை அறிவிக்க நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய நற்காரியங்களை செய்யும்படியாக நம்மை பரிசுத்த ஜாதியாக அவர் தெரிந்திருக்கிறார். அப்படி சிவப்பு கிடாரியின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சமாதானத்தை பெற்ற உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சமாதானம் இருக்கும். இன்று இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு நாளும் திகிலோடும் கண்ணீரோடும் கவலையோடும் பாடுகளோடும் பயத்தோடும் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் சிவப்பு கிடாரி ஆகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறுதலித்து விட்டார். மேசியாவை அவர்கள் மறுதலித்து விட்டார். ஆனால் நீங்களோ நானோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருக்கிறோம். அந்த சிவப்பு கிடாரியின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு நித்திய காலமாக சமாதானம் உண்டு. பயப்படாது, கலங்காதீங்க, திகையாது. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் பலியிடப்பட்டு
நம்மை பரிசுத்தமாக்கி ஆலயமாக மாற்றி நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.